தரேன். ஸ்டோரிலையும் பயோலையும் இந்த மாதிரி நான் வெப்சைட் லிங்க் வச்சிருக்கேங்க. நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னோட கார்த்தியா சாரி கலெக்ஷன் வெப்சைட் வந்துடும். இதில் வந்து நீங்கள் ப்ரொஃபைலில் போய் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைன்அப் கேட்கும். நீங்கள் அதில் சைன்அப் கொடுத்துட்டு நேமு, ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு ஒரு 6 டிஜிட் கேட்கும். நீங்கள் சிம்பிளாக உங்கள் ஃபோன் நம்பரில் நீங்கள் 6 இது கொடுத்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் பை கண்டினியூ கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து லாகின் கொடுத்ததுனால என்னோட ஃபோன் நம்பர் கேட்க ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து கிளிக் ஆகிருங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. மாதிரி ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இதை ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கோ அதெல்லாம் காட்டும். இப்போ ட்ரெண்டிங்கில் நம்மக்கிட்ட போய்கிட்டு இருக்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் அவைலபிலிட்டி கலர்ஸ் காட்டும். நீங்கள் இதில் எந்த கலர் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டிடும். இதில் உங்களுக்கு இந்த கலர் ஓகே அப்படின்னா நீங்கள் ஆட் டு கார்டு கொடுத்தாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே குவான்டிட்டி உங்களுக்கு கேட்கும். உங்களுக்கு 1 வேணுன்னா 1, 2 வேணுன்னா 2 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் கேட்குங்க. நான் ஆல்ரெடி கொடுத்ததுனால சேஞ்ச் அட்ரஸ் கேட்கு. நீங்கள் இதில் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னீங்கன்னா நியூ அட்ரஸ், ஆட் நியூ அட்ரஸ் கொடுத்துட்டு உங்களோட ஃபுல் அட்ரஸையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணாலே போதுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் 1 டைம் கொடுத்தாலே போதுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அப்புறம் நீங்கள் ப்ரொசீட் கொடுத்தாலே ஓகேவாயிருங்க. நீங்கள் இதுவே நீங்கள் வேறு யாருக்கும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி நீங்கள் அட்ரஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தாலே போதுங்க. உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி கேட்கும். உங்களுக்கு பே நவுன்னு கேட்குங்க. நெக்ஸ்ட் உங்களோட குவான்டிட்டிலாம் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பே நவுன் போனோடனே உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். யூபிஐயா, கார்ட்ஸு, நெட் பேங்கிங், வாலெட், நீங்கள் உங்களுக்கு எதுனாலும் தோணுறது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பார்கோடில் ஸ்கேன் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். அப்புறம் உங்களோட கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்கோடில் பே பண்ணும்போது ஜிபே, உங்களுக்கு ஃபோன்பே எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யூபிஐ ஐடி வச்சுனாலும் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆன உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அந்த சாரிக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ உங்களுக்கு அது வந்துடும். அப்புறம் வந்து நீங்கள் ஆர்டர் அந்த கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேக்கில் போய் மை ஆர்டரில் போய் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி இப்போ தான் ஒன்று ஆர்டர் போட்டேன், அது அக்செப்ட் ஆயிடுச்சு. நீங்கள் பண்ணோடனே உங்களுக்கு பெண்டிங்னு வரும். நாங்கள் அக்செப்ட் பண்ண பிறகு இப்படி தான் வரும் உங்களுக்கு. அப்புறம் வந்து நீங்கள் வியூ டீட்டெயில் போய் உங்களோட ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் நாங்கள் ரெடி டு ஷிப் வந்து பண்ணதுக்கப்புறம் இதுலேயே உங்களுக்கு கிளிக் ஆயிரும். இன் டிரான்சிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக்கிங் நம்பரோட கொடுத்துருவோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்தோடனே நீங்கள் இதை ஒரு கிளிக் மட்டும் பண்ணால் போதுங்க. இவ்வளோ தான். நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க.